டாக்டர் டூம் பற்றி தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுறேன். ஸோ இந்த டாக்டர் டூம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸையும் சரி மேஜிக்கையும் சரி பயங்கரமாக கையாளுவார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட சயின்ஸையும் மேஜிக்கையும் சேர்த்து எதனால இந்த மக்கள்லாம் மறைஞ்சு போகிறாங்க, ஏன் இவங்கெல்லாம் வேனிஷ் ஆகுறாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தமா செக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்க செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. டாக்டர் செஞ்சு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்ம அவங்ககிட்ட போனால் கண்டிப்பாக நம்ம இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி டாக்டர் செஞ்சுக்கிட்ட போகிறாரு. ஸோ அங்கே போய் நின்று பேசல. பயங்கரமா மிரட்டி கேட்குறாரு. அவர் கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் ரோபோட்ஸை வச்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச புடிச்சு வச்சுக்கிட்டு மிரட்டி கேட்குறாரு. என்னடா நடக்குது இங்கன்னு? ஸோ இப்படி இவர் கேட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. உள்ளேருந்து ஆடம் வார்லாக் வந்து என்டர் ஆகுறாரு. இப்போ ஆடம் வார்லாக் வந்த உடனே, ஆடம் வார்லாக் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன் இப்போ இந்த பிரச்சனைலாம் நடக்குது? தேனோஸ்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனை வச்சு எல்லாரையும் வேனிஷ் பண்ணிட்டான். நான் இதுக்கு முன்னாடி அவன் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ இந்த டீமை நானே லீட் பண்ணுறேன். நானே லீட் பண்ணி தேனோஸ் கூட திரும்பவும் நம்ம ஃபைட்டுக்கு இறங்கலாம். திரும்பவும் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு ஆடம் வார்லாக் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுகிட்ட சொல்கிறாரு. அதேமாதிரி டாக்டர் டூமும் இதை புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது யார் லீடர் ஆகணும்னு பார்க்கும்போது ஆடம் வார்லாக் தான் இது எல்லாத்தையும் லீட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இதை டாக்டர் டூமும் அக்செப்ட் பண்ணுறாரு. சில்வர் சஃபரும் அதே தான் சொல்கிறாரு. டாக்டர் டூமை விட ஆடம் வார்லாக் இதுக்கு லீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு சில்வர் சஃபரும் அதே தான் சொல்கிறாரு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் டீமாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆளை ரிவீல் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி நாயகா